Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். Friends, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேர்ட்ஸ் என்னென்ன அப்படினா nobody, everybody and anyone. So இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து இங்கிலீஷ்ல நம்ம பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். Nobody அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாருமே நான் சொல்றத கேட்கல, யாருமே அங்க போகல அப்படினு சொல்லுவோம் இல்லையா. சோ நோபடியோட மீனிங் என்ன அப்படினா யாருமே, யாரும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுக்கு பதிலா நம்ம வந்து no one அப்படினும் சொல்லலாம். சரிங்களா? no one அப்படினும் சொல்லலாம், nobody அப்படினும் சொல்லலாம். And then everybody. everybody அப்படிங்கிறது என்ன அப்படினா எல்லோரும். everybody means எல்லோரும். எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ everybody means எல்லோரும். நெக்ஸ்ட் anyone. anyone அப்படின்னா யாராவது ஒருத்தர், யாராவது ஒருத்தர். இந்த anyone பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் அப்படிங்கிற எக்ஸாக்ட் மீனிங் மட்டும் இல்லாமல் யாரையும் யாரும் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் பொழுது நம்ம anyone யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த nobody இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கேஷுவலாக பேசும்போது இன்ஃபார்மல் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஃபார்முலாக சொல்லணும் அப்படின்னா we can use no one. அதே மாதிரி everybody அப்படிங்கிறது இன்ஃபார்மல் வே, ஒரு நார்மலான ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு ஃபார்முலாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம everyone அப்படின்றத யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா anyone அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலான வேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது நம்ம ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனிபடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ட் பிஃபோர் தேட் நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நோபடி. ஸோ நோபடி அப்படின்னா ஒருத்தர் கூட இல்லை, யாருமே அதை செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் see the first sentence. சமையலறையில் யாரும் இல்லை. சமையலறையில் யாருமே இல்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை தான் நம்ம நோபடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். சரிங்களா? சப்ஜெக்டாக இப்போ நம்ம எதை கொண்டு வரணும் அப்படின்னா நோபடி. நோபடி. இப்போ சமையலறையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆக்சுவலி ஒன்று இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சில பி வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் அட் ஹோம். ஸோ இந்த இடத்துல பி வேர்ப் என்னது? ஆம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ சமையலறையில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஐ ஆம் இன் த கிச்சன்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ we have to mention like singular noun. அப்போ சிங்குலர் வந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணணும். nobody is. இப்போ எங்கே இல்லை? சமையலறையில். இப்போ nobody is in the kitchen. அவ்வளோதாங்க. யாரும் சமையலறையில் இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த பீவர்ப்க்கு அப்புறம் எதுக்காக நாட் யூஸ் பண்ணலை? ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நோபடி அப்படிங்கிறதே ஒரு நெகட்டிவ் வேர்ட் தான். ஸோ அதனால நம்ம பீவர்ப்க்கு அப்புறம் வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். யாருமே கதவை சரியாக பூட்டலை. யாரும் கதவை சரியாக மூடவில்லை அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ். அப்போது இந்த இடத்துல இதுதான் சப்ஜெக்ட். அப்போது என்ன எழுதணும்? நோபடி. நெக்ஸ்ட்டு வேர்ப் என்னது அப்படின்னா மூடவில்லை. அப்போது என்ன சொல்லணும்? க்ளோஸ் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஆல்ரெடி அவங்க சரியாக பூட்டலைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது நம்ம அதை பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். நோபடி க்ளோஸ்ட். யாரும் பூட்டவில்லை, மூடவில்லை. எதனை? கதவை. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? த டோர். யாரும் கதவை பூட்டவில்லை. எப்படி பூட்டலைன்னு சொல்லியிருக்கோம்? சரியாகவே பூட்டலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். யாருமே இன்றைக்கி சரியாக படிக்கலை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்று அலுவலகத்தில் யாரும் இல்லை.
இன்னைக்கு ஆஃபீஸில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் நோபடி. நோபடி. ஸோ இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல பி வெர்ப் என்ன யூஸ் பண்ணணும்? இஸ். இதுக்கடுத்து நம்ம நாட் ஆட் பண்ண தேவையில்லை. அப்போது நோபடி இஸ். இப்போ அலுவலகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஆட் போட்டுட்டு தி ஆஃபீஸ். நோபடி இஸ் அட் தி ஆஃபீஸ். இன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ அதை நோபடி இஸ் அட் தி ஆஃபீஸ் டுடே. அல்லது டுடேவை நம்ம ஃபஸ்ட்டு கூட சொல்லலாம். டுடே நோபடி இஸ் அட் தி ஆஃபீஸ். இன்றைக்கி ஆஃபீஸில் யாருமே இல்லை. நெக்ஸ்ட்டு, யாரும் தன் வேலையை சரியான நேரத்தில் முடிக்கவில்லை. யாருமே அவங்களோட வேலையை கரெக்டான டயத்தில் முடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதே தான் ஃபஸ்ட்டு நம்ம யாரும் அப்படிங்கிறத எழுத போகிறோம். நோபடி. இதில் வேர்ப் என்ன அப்படின்னா முடிக்கவில்லை. அதை எப்படி சொல்லணும்? ஃபினிஷ்ட். நோபடி ஃபினிஷ்ட். நம்ம ஏன் இங்கே பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏன்னா ஆல்ரெடி அவங்க அந்த வேலையை பண்ணி முடிக்கலை அப்படிங்கிறத தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அதனால் நம்ம இந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். நோபடி ஃபினிஷ்ட். யாரும் முடிக்கவில்லை. எதனை? தன்னுடைய வேலையை. அவங்க வேலையை பண்ணலைன்னு சொல்கிறோம். அப்போ அவர்களுடைய வேலை அப்படிங்கிறது தான் தன் வேலை அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ தேர் ஒர்க். யாரும் அவர்களுடைய வேலையை முடிக்கவில்லை. அதுவும் எப்போ முடிக்கலைன்னு சொல்கிறோம்? சரியான நேரத்தில் முடிக்கலை அப்படின்னு சொல்கிறோம். சரியான நேரம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா ஆன் டைம். யாரும் சிற்றுண்டி கொண்டு வரவில்லை. யாருமே ஸ்நாக்ஸை கொண்டுட்டு வரலை அப்படிங்கிறத இப்போ நம்ம எழுத போகிறோம். இப்போ நீங்கள் என் கூடவே முயற்சி பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ யாரும் அப்படிங்கிறதுக்கு, அதாவது யாருமே கொண்டுட்டு வரலை. ஸோ இந்த நோபடியை பொறுத்த வரைக்கும் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ யாரும் அப்படிங்கிறதுக்கு நோபடி. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். யாரும் கொண்டு வரவில்லை. இந்த மாதிரி நெகட்டிவாக நம்ம சொல்லும்போது யாருக்கும் இல்லை, யாரும் அந்த வேலையை செய்யலை, யாரும் சரியான நேரத்தில் முடிக்கலை, இந்த மாதிரிலாம் நெகட்டிவாக சொல்லும்போது நம்ம நோபடி யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேர்ப் எழுதலாம். கொண்டு வரவில்லை. கொண்டு வரதுக்கு எப்படி சொல்லுவோம்? பிரிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? brought. nobody brought. யாருமே கொண்டுட்டு வரலை. எதனை? சிற்றுண்டி. அதை எப்படி சொல்லலாம்? the snacks. யாருக்கும் என்னுடைய பிறந்த நாள் நினைவில் இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா? யாருக்குமே என்னோடய பர்த்டேவை ஞாபகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதே சென்டென்ஸ் தான் இப்போ யாருக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ எழுத போகிறோம். என்னது? நோபடி. இதுக்கடுத்து வேர்ப் என்னது? நினைவில் இல்லை. ஸோ இது ஒரு பாஸ்ட் டென்ஸ், சரிங்களா? ஸோ அவங்க பர்த்டே வந்திருக்கு, ஆனால் யாருக்குமே ஞாபகத்தில் இல்லை. நினைவுபடுத்துறதுக்கு எப்படி சொல்லுவோம்? ரிமெம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ரிமெம்பரோட பாஸ்ட் டென்ஸை இப்போ நம்ம எழுதணும். ரிமெம்பர்ட். யாருக்கும் நினைவில் இல்லை. எதனை? என்னுடைய பிறந்த நாளை. அப்போ அதை எப்படி எழுதலாம்? மை பர்த்டே. யாருக்கும் என்னுடைய பிறந்த நாளை நினைவில் இல்லை. Now shall we learn about everybody? எவ்ரிபடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லோரும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நம்ம எவ்ரிபடி அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம், அல்லது எவ்ரி ஒன் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நவ் லெட்ஸ் see the first sentence. எல்லோரும் புதுப்படத்தை பற்றி பேசிக்கொண்டு உள்ளனர். எல்லாருமே புதுப்படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ எல்லோரும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரிபடி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, எவ்ரிபடி. இப்போ இது சப்ஜெக்ட் இல்லையா? இதுக்கடுத்து நம்ம மெயின் வேர்பை எழுதலாம். பேசிக்கொண்டு உள்ளனர். இப்போ இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸாக இருக்குது இல்லையா? அப்போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ தான் என்ன செஞ்சிட்ருக்காங்க? புதுப்படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போது அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போது எவ்ரிபடி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணலாம்?
இஸ் யூஸ் பண்ணணும். என்னதான் நம்ம எவ்ரிபடி அப்படிங்கிறதோட மீனிங் எல்லோரும் அப்படின்னு இருந்தாலும் இந்த வேர்டுக்கு நம்ம சிங்குலர் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். பேசுகிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? டாக்கிங். எவ்ரிபடி இஸ் டாக்கிங். எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கின்றனர். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பேசுகிறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதணும். புது படத்தை பற்றி பேசுகிறார்கள். அப்போது அதை பற்றி அப்படிங்கிறதுனால அபவுட் அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். அபவுட் அப்படின்னா அதை பற்றி. எதை பற்றி பேசுகிறாங்க? புது படத்தை. த நியூ ஃபில்ம். தட்ஸ் ஆல். எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் த நியூ ஃபில்ம். இதையே எல்லாரும் அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்களா? எல்லோரும் தன்னுடைய முறைக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றனர். முறை அப்படின்னா என்னது? டேர்ன். எல்லாரும் அவங்களுடைய டேர்ன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ சேம் அதே தான். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? என் கூடவே ட்ரை பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லோரும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரிபடி அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். எவ்ரிபடி. இப்போ இதே இடத்துல நம்ம எவ்ரி ஒன் அப்படின்றதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? எவ்ரிபடி. இதுக்கடுத்து வேர்ப் எழுதிடலாமா? காத்துக்கொண்டு இருக்கின்றனர். அப்போது this is continuous tense. So we are going to use be verb and then main verb. காத்துக்கொண்டு இருப்பது அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? waiting. everybody is waiting. எல்லோரும் காத்துக்கொண்டு இருக்கின்றனர். எதுக்காக? தன்னுடைய முறைக்காக. அப்போது தன்னுடைய அப்படின்னா அவர்களுடைய முறைக்காக. ஸோ their முறை அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? டர்ன். எல்லோரும் அவர்களுடைய முறைக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றனர். அனைவரும் ஆசிரியருக்கு நன்றி செலுத்தினர். இப்போ எல்லாருமே டீச்சருக்கு என்ன பண்ணியிருக்காங்க? தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனைவரும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அனைவரும் அப்படின்னாலும் எல்லோரும் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ இப்போ நம்ம எவ்ரிபடியை யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிபடி. நெக்ஸ்ட்டு வேர்ப் என்னது? நன்றி செலுத்தினர். அப்போது இந்த வேர்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறதுக்கு தேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா தேங்க்ட். எவ்ரிபடி தேங்க்ட். அனைவரும் நன்றி செலுத்தினர். யாருக்கு? ஆசிரியருக்கு. அது எப்படி சொல்லலாம்? எவ்ரிபடி தேங்க்ட் த டீச்சர். அனைவரும் ஆசிரியருக்கு நன்றி செலுத்தினர். எல்லோரும் போட்டியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருமே மேட்ச் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லோரும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரிபடி. எவ்ரிபடி. நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப் என்னது? பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இப்போ பார்த்துட்ருக்காங்க. அப்போது நம்ம கண்டினியூஸ் எழுதிடலாமா? பார்த்துட்ருக்காங்கன்னா அப்போது ஒரு மேட்சை பார்த்துட்ருக்காங்க இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வாட்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால வாட்சிங். எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எதனை? போட்டியை. த மேட்ச். எல்லோரும் போட்டியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருமே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அனைவரும் வெற்றி பெற கடுமையாக உழைக்கிறார்கள். எல்லாரும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் இல்லையா? ஸோ அனைவரும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரிபடி. எவ்ரிபடி. நெக்ஸ்ட்டு வந்து வேர்ப் எழுதிடலாமா? உழைக்கிறார்கள். ஒர்க்ஸ். இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? உழைக்கிறார்கள். ஒரு விஷயம் ரெகுலராக இருக்குது அப்படின்னா we have to use simple present tense. ஸோ இப்போ நம்ம இந்த வேர்போட அதனால் என்ன செஞ்சுருக்கோம்? எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். எவ்ரிபடி ஒர்க்ஸ். அனைவரும் உழைக்கிறார்கள். அதுவும் எப்படி? கடுமையாக. அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஹார்ட். ஒர்க்ஸ் ஹார்ட். கடினமாக உழைக்கிறார்கள். எதுக்காக? வெற்றி பெறுவதற்காக. டு சக்சீட். சக்சீட் அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் we are going to see anyone. anyone அப்படின்னா யாராவது ஒருத்தர் அப்படின்னும் சொல்லலாம். யாராவது, யாரும், யாரையும் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம anyone யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம வந்து நோபடி பார்க்கும் பொழுதும் யாரும்
எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டைரெக்டாக நோபடி அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு நெகட்டிவ் தான். ஆனால் பாருங்கள், இந்த நகரத்தில் எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ யாரையும் அப்படிங்கிறதுக்கு எனிவன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது ஒரு நெகட்டிவ் வேர்டு இல்லை இல்லையா. ஸோ அதனால் அந்த வேர்பை என்ன செய்வோம் அப்படின்னா நெகட்டிவில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த நகரத்தில் எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்போவுமே ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்ப் நடக்குதுன்னா அந்த ஆக்ஷனை யார் பண்ணினாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட் இல்லையா. அப்போ இந்த இடத்துல தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ தெரியாதுன்னா யாருக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. அப்போது அதுதான் என்னதுங்க? சப்ஜெக்ட். ஐ, எனக்கு. இப்போது தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போது டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. இப்போ தான் யாரையுமே தெரியாது சொன்னோம் பார்த்தீங்களா. அதை தான் நம்ம இப்போ எழுதணும். ஐ டோன்ட் நோ எனிஒன். எனக்கு யாரையுமே தெரியாது. இப்போ எங்கே தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம்? இந்த நகரத்தில். அப்போது அது எப்படி எழுதலாம்? இல் அப்படிங்கிறதுக்கு இன், இந்த அப்படிங்கிறதுக்கு திஸ், நகரம் சிட்டி. எனக்கு இந்த நகரத்தில் யாரையும் தெரியாது. நான் யாரையும் சந்திக்கவில்லை. நான் யாரையுமே மீட் பண்ணலையே அப்படின்னா அப்போ அந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து இந்த செயலை செய்கிறவங்க தான். இதே சென்டென்ஸை என்னை வந்து யாருமே மீட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம நோபடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். நோபடி met me. ஸோ ஹியர் we are going to directly write the subject. ஸோ நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, சந்திக்கவில்லை. இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. அப்போது பாஸ்ட் டென்ஸில் எப்படி எழுதுவோம் நெகட்டிவை? ஐ டிட் நாட் அல்லது ஐ டிடின்ட். இப்போ மெயின் வேர்ப் என்னது? சந்திப்பது. அதை எப்படி எழுதலாம்? மீட். இப்போ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் தானே, அப்புறம் ஏன் நம்ம மீட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிட் வந்தது அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா V1 வேர்பை தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா. பேஸ் வேர்பை யூஸ் பண்ணணும். சரிங்களா. இப்போ யாரையுமே நம்ம பார்க்கலன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? எனிஒன். நான் யாரையுமே நம்பலை. நான் யாரையுமே நம்பலை. இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூட்டத்தில் யார் வேண்டுமானாலும் சேரலாம். இப்போ ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, நம்ம சொல்கிறோம் இந்த மீட்டிங்கில் யாருனாலும் சேரலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல எது சப்ஜெக்ட் அப்படின்னா எனிஒன் அப்படிங்கிறது தான். யார் வேண்டுமானாலும் சேரலாம். இந்த ஆக்ஷன் இருக்குது இல்லையா, சேரலாம். இந்த ஆக்ஷனை பண்ண போகிறது யார்? யார் வேண்டுமானாலும் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் தான். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எனிஒன் சொல்லுவோம். So here we are going to write the subject anyone. Anyone. இப்போ சேரலாம், ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கேன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. நீங்கள் போகலாம் அப்படின்னா யூ கேன் கோ, நீங்கள் சாப்பிட்லாம், யூ கேன் ஈட், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். anyone can. இதுக்கடுத்து மெயின் வேர்பை சொல்ல போகிறோம். சேரலாம், அது எப்படி சொல்லுவோம்? ஜாயின். யார் வேண்டுமானாலும் சேரலாம். எதில்? கூட்டத்தில். இந்த மீட்டிங். யார் வேண்டுமானாலும் கூட்டத்தில் சேரலாம். இந்த கேள்விக்கு யார் வேண்டுமானாலும் பதிலளிக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு யார்னாலும் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயலை செய்ய போகிறது யார்? இந்த யாரோ ஒருத்தர் தான். ஸோ அதை நம்ம எனிஒன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் இஸ் எனிஒன். இப்போ பதிலளிக்கலாம், அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கேன். மெயின் வேர்ப் என்னது? பதிலளிப்பது. பதிலளிப்பதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஆன்சர். எனிஒன் கேன் ஆன்சர். யார் வேண்டுமானாலும் பதிலளிக்கலாம். எதற்கு? கேள்விக்கு, அதுவும் இந்த கேள்விக்கு. ஸோ இக்கு அப்படிங்கிறதுக்கு ஃபார், இந்தன்றதுக்கு திஸ், கேள்விக்கு என்ன சொல்லுவோம்? கொஸ்டின். இந்த கேள்விக்கு யார் வேண்டுமானாலும் பதில் அளிக்கலாம். சம்டைம்ஸ் சில இடங்களில் நம்மளுடைய டோன் வந்து சேஞ்ச் பண்ணும் பொழுது ஒரு நார்மல் சென்டென்ஸே கொஸ்டினாகவும் கேட்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் anyone can answer for this question அப்படின்னா யாருனாலும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இல்லையா. இதையே கொஸ்டினை எப்படி கேட்கலாம் அப்படின்னா அதே சென்டென்ஸை டோனை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். anyone can answer this question இதே மாதிரி நம்ம கொஸ்டினாகவும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் சென்டென்சஸை க்ரியேட் பண்ணி அதை உங்களுடைய மைண்டில் இங்கிலீஷில் திங்க் பண்ணி பேச ஆரம்பிங்க. ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.